ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பையனுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் விட்டாங்க. ஸோ ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். எங்கள் ஊர் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, சென்னைக்கு பக்கத்தில் தான். செங்கல்பட்டு மாவட்டம், திருக்கழிகுன்றம் அடுத்து குடிப்பாந்தண்டலம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு கிராமம். அங்கே தான் போயிருந்தோம். போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். கொஞ்சம் நேரம் தோட்டத்துலலாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். வாழை மரத்துலலாம் கொலை தள்ளி இருந்தது. பசங்களும் ஜாலியாக தோட்டத்தில் வந்து நான் இலை கட் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு ஜாலியாக 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க விளையாடி முடித்ததும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மட்டன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பியிருந்தோம். அப்போ தான் போகிற வழியில் எங்கள் அப்பாவோட படித்த ஸ்கூல் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரனுக்கு சுற்றி காமிச்சிட்டு இருந்தார். நாங்கள்லாம் அப்போ இந்த காலத்தில் படிக்கும் போது 10 மைல் நடந்தே படிக்கணும், நீங்கள்லாம் ஈஸியாக பைக்கில் போய் படிக்கிறீங்க, அதனால் நல்லா படிக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மட்டன் எடுத்துகிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மியில் அரைச்சி செய்கிறது, அப்புறம் விறகடுப்பில் செய்கிறது, அதெல்லாம் கிராமத்தில் தான் கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் செஞ்சிட்ருந்தேன். மட்டன் கிரேவி தான் செஞ்சேன். மட்டன் எங்கள் அம்மா ஸ்டைலில் செஞ்சோம். எங்கள் அம்மா சொல்ல நான் செஞ்சிட்ருந்தேன். மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு நம்ம அம்மியில் அரைச்சோம்ல, அந்த இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அம்மியில் அரைச்சி வைக்கிறது, விறகடுப்பில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கினதும் வேக வச்சுருக்க மட்டன் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது கூடவே உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுருந்தாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வற்றி வந்ததும் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கணுன்னா மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் தான் மகாபலிபுரம். எங்கள் ஊர்லேருந்து 1/2 hour பக்கம் தான் ஆகும் மகாபலிபுரம் பீச்சுக்கு போகிறதுக்கு. சரி, பசங்க பீச்சுக்கு போகலான்ட்டு ஆசைப்பட்டதுனால கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். போகிற வழியில் சிற்பக்கலைகள் செய்கிற இடங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அழகாக பீச்சுக்கு போயிட்டோம். சூப்பராக பீச்சில் போயிட்டு நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டோம். கிட்டத்தட்ட 1/2 hour 45 minutesக்கு மேலே தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க மண்ணில் விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பீச்சில் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.